ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. நம்முடைய நாட்டில் பல்வேறு விதமான துறைகளில் புரட்சிகளை செய்து கொண்டு தாங்க இருக்காங்க. அந்த வகையில் ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி மக்களுடைய மனதில் இன்றளவும் நீங்காமல் இருக்கக்கூடியவர் தாங்க பங்காரு அடிகளார். மக்கள் அனைவராலும் அம்மா என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஆன்மீகவாதியான பங்காரு அடிகளாருடைய புரட்சிகளை பற்றியும் அவர் கடந்து வந்த பாதைகளை பற்றியும் இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஆதிபராசக்தி தாயினுடைய மறு அவதாரமாகவே தாங்க பக்தர்களால பார்க்கப்படுறாரு. பக்தர்களால் பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாம அம்மா என்று அவர்களால் அன்போடும் அழைக்கப்படுறாரு. பங்காரு அடிகளார் ஆதிபராசக்தியினுடைய பூரண அவதாரம் என்று அவரது பக்தர்களால் போற்றப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தாங்க. அன்னை ஆதிபராசக்தியினுடைய 16 விதமான குணங்களையும் பெற்றவர் தான் பங்காரு அடிகளார். இப்படிப்பட்ட பங்காரு அடிகளால் 1941ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கிராமத்தில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி கோபால நாச்சியார் மீனாட்சி அம்மாள் தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்தவருங்க. இவருக்கு ஒரு இளைய சகோதரர் மற்றும் சகோதரியும் காணப்படுறாங்க. இவர் தன்னுடைய இளம் வயதிலேயே பங்காரு அடிகளார் சராசரியான இருக்கக்கூடிய குழந்தைகள் போல இல்லாம ரொம்பவே அவரிடம் தெய்வீக சக்தியானது நிறைந்து காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் ஆதிபராசக்தியினுடைய மறு அவதாரம் என்பதையும் அவங்களுடைய பெற்றோர் புரிந்து கொண்டாங்களாம். ஆசிரியர் பயிற்சி பெற்று அச்சிரம்பாக்கம் அருகில் இருக்கக்கூடிய அரப்பேடு கிராமத்தில் பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றிய பங்காரு அடிகளார் 1968ஆம் ஆண்டு லக்ஷ்மி என்பவர் திருமணம் செய்திருக்காங்க. இவர்களுக்கு 2 மகன்கள் 2 மகள்களும் காணப்படுறாங்க. தொடர்ந்து ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பங்காரு அடிகளார் அவர்கள் சிவப்பு ஆடை அணிந்து சன்னியாசியாக எளிமையான தோற்றத்தோடு பலருடைய குறைகள், கஷ்டங்கள், நோய்கள் போன்றவற்றை எல்லாம் தீர்த்து வைக்க துவங்கினாருங்க. அதனால அவருடைய புகழ் மெல்ல மெல்ல பல இடங்களுக்கும் பரவியது. இப்படி 1960களில் மேல்மருவத்தூர்ல வேப்பமரம் ஒன்று பால் சுரக்க துவங்கியதாம். இது பலருடைய நோய் தீர்க்கும் மருந்தாக அமைந்ததுதான் இந்த அதிசயத்தக்க ஒரு விஷயங்க. மேல்மருவத்தூர்ல நடைபெற்ற இந்த ஒரு விஷயமானது நாளடைவில் பக்தர்கள் பலரும் வணங்கிய அந்த மரமானது அப்போது ஏற்பட்ட பெரும் புயல்ல வேரோடு சாய்ந்ததாம். அதிலிருந்து சுயம்புவாக அம்மன் தோன்றிய அதிசயமும் நடந்திருக்குங்க. அந்த ஒரு இடத்துல தான் தற்போது சித்தர் பீடமாக எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட 1977ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அந்த சுயம்பிற்கு அருகில ஆதிபராசக்தி சிலையானது நிறுவப்பட்டது. இப்படி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் சித்தர் பீட தலைவராக இருந்து ஆன்மீக பணிகளை எல்லாம் பலவும் செய்து வந்த பங்காரு அடிகளாருக்கு உலகம் முழுவதும் ஆதிபராசக்தி மன்றமானது அமைந்ததுங்க. ஏராளமான பக்தர்கள் அடியாளர்கள் உருவாகினாங்களாம். மேலும் இவரது ஆன்மீக சேவையை பாராட்டி இவருக்கு 2019ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதையும் வழங்கி பெருமைப்படுத்தியிருக்குங்க. பொதுவாக இந்து கோவில்களில் பெண்கள் கருவறைக்கு செல்ல அனுமதி கிடையாது என்றும், ஆனால் சக்தி கோவில்களில் கருவறையில் பெண்கள் பூஜை செய்து அபிஷேகங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் செய்வதற்கு அனுமதித்ததாகவும், இதுவே ஆன்மீகத்தில் இவர் செய்த மிகப்பெரிய புரட்சியாகவும் பார்க்கப்படுது. ஆன்மீகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவர் தாங்க பங்காரு அடிகளார். இவர் ஏற்படுத்திய இந்த ஒரு புரட்சியானது மட்டுமே இவரை காலத்திற்கும் நம்மள நினைவில் வைத்திருக்கக்கூடிய விஷயம்தான். எப்படி சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்வதை போலவே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்குள்ளேயும் பெண்கள் ஆண்கள் என இருபாலருமே மாலையணிந்து விரதமிருந்து இருமுடியை எடுத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறையும் உருவாயிருக்குங்க. மேலும் இவர் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாம அதையும் தாண்டி மருத்துவம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு விதமான சேவைகளையும் பங்காரு அடிகளார் செய்திருக்காருங்க. மேலும் பங்காரு அடிகளார் அறக்கட்டளை மூலம் பல்வேறு விதமான மருத்துவ முகாம்கள், சமூக பணிகள், அன்னதானம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விதமான சேவைகளையும் தொடர்ந்து செய்துட்டு வந்தாரு. அந்த வகையில யாருக்கெல்லாம் ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சக்தி பராசக்தி என்ற வாசகத்தையும் தவறாம பதிவு செய்திடுங்க.
செங்கல்பட்டு மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக தாங்க இந்த ஒரு ஆலயமானது செயல்பட்டு வருது. பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்த இவர் வசித்த பகுதியில் அருள்வாக்கு சொல்வதில் தொடங்கி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தையே நடத்தியதில் பிரபலம் அடைந்து காணப்பட்டார். ஆதிபராசக்தியினுடைய வெளிப்பாடாக தான் தன்னை அவர் அறிவித்து கொண்டதால் அவருக்கு பக்தர்கள் அதிகரிக்கவும் தொடங்கினாங்க. ஒரு கட்டத்தில் அவரை அம்மா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு பக்தர்கள் அனைவரும் அவரை அன்போடும் பக்தியோடும் அழைச்சிருக்காங்க. செவ்வாடை என்றாலே அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடிய இடமாக காணப்படக்கூடியது தாங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம். இந்த ஒரு ஆலயத்திற்கு தற்போது பக்தர்களுடைய கூட்டமும் அலைமோதி கொண்டு தாங்க இருக்குது. எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத சிறப்பான ஒரு செயலாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா ஆன்மீகத்தில் இவர் செய்து வந்த புரட்சி தாங்க. கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலைக்கு ஆண்கள் எப்படி இருமுடி கட்டி மாலை அணிந்து செல்கிறார்களோ அதே போல பெண்களும் இங்கு செயல்படலாம் அப்படின்ற ஒரு விதிமுறையை இவர் கொண்டு வந்தார். இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக தான் பல்வேறு விதமான கிராமங்களில் இருந்தும் பெண்களுடைய கூட்டமானது இந்த கோவிலுக்கு படையெடுத்து வந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவரது அறக்கட்டளை மூலமாக மேல்மருவத்தூர் பகுதியில் ஏராளமான கல்வி நிறுவனங்களையும் மருத்துவமனைகளையும் கடைகளையும் இவர் நடத்தினாருங்க. இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக என 2 கட்சிகளை சேர்ந்த மூத்த தலைவர்கள் சிலரும் இவரது பக்தர்களாகவே இருந்து வராங்க. பெண் பக்தர்களை அதிக அளவில் ஆதிபராசக்தி வழிபாடு மூலமாக தன் பக்கம் திருப்பிய இவர் மீது சர்ச்சைகளும் தொடர்ந்து எழுந்து வந்தன. குறிப்பாக இவரது கல்வி நிறுவனங்களில் அதிக அளவு சேர்க்கை கட்டணமானது ஏற்படுவதாக குறித்து குற்றச்சாட்டின்படி இவர் வருமான வரித்துறையின் மூலமாக சோதனைக்கும் உட்படுத்தப்பட்டார். இப்படி பல்வேறு விதமான போராட்டங்களையும் சர்ச்சைகளையும் கடந்து இந்த ஆன்மீகத்தில் மிகப்பெரிய புரட்சியை செய்தவராக பங்காரு அடிகளார் காணப்படுறாரு. இவர் தொடங்கிய முதல் ஆதிபராசக்தி பீட மன்றமானது 1970 தாங்க தொடங்கியிருக்காரு. இதுதான் இவருடைய முதல் சக்தி பீடம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அங்கிருந்து அருள்வாக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆன்மீகத்தோடு சேர்த்து சமுதாய தொண்டையும் சேர்ந்து செய்தவர் அப்படின்னு இவரை தாங்க சொல்ல முடியும். 1978 தான் முதலாக காஞ்சிபுரத்தில் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தை தொடங்கியிருக்காரு. இன்று வரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட வார வழிபாட்டு மன்றங்களும் 25க்கும் மேற்பட்ட சக்தி பீடங்களும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திற்கு தொண்டாற்றி வருதுங்க. இப்படி பங்காரு அடிகளாரை பின்பற்றுபவர்களும் ஆதிபராசக்தி கோயிலில் உள்ள பக்தர்களும் அவரை அம்மா அப்படின்னு அழைச்சி வந்திருக்காங்க. 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவருக்கு பின்பற்றுபவர்களும் நிறைய பேர் காணப்படுறாங்க. மேலும் இந்த ஒரு ஆலயத்தை நோக்கி பெண் பக்தர்கள் அதிக அளவு வருவதற்கு மற்றும் ஒரு சிறப்பான காரணமும் காணப்படுதுங்க. அதாவது பெண்கள் எல்லா நாட்களிலும் வழிபாடு செய்யலாம் அப்படின்றது தாங்க. அதாவது பெண்கள் தங்களுடைய மாதவிடாய் நாட்களிலும் கூட அதை ஒரு தீட்டாக கருதாமல் ஆலயங்களுக்கு சென்று, அதுவும் கருவறைக்குள்ள சென்று அம்மனுக்கு நம்மளே கைகளால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு புரட்சியை செய்து மக்களுடைய மனதில் நீங்காத இடத்தை பிடித்தவர் தாங்க பங்காரு அடிகளார். இப்படி இங்கு வழிபட்டு செல்லக்கூடிய பக்தர்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து போவதாகவும் நம்பப்படுது. அவர்களுடைய நோய்கள் கவலைகள் போன்றவை எல்லாமே தீர்ந்து கல்வி நிலையானது உயர்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமானது நடைபெறுது. குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியமானது கொடுத்து அத்தனை விதமான செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்பாலிக்கக்கூடிய கடவுளாக தாங்க ஆதிபராசக்தி அம்மன் காணப்படுறாங்க. பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றாலே அந்த மாதத்தினுடைய 3 நாட்களை பற்றி யோசிப்பது வழக்கம். ஆனாலுமே கூட இந்த ஒரு ஆலயத்திற்கு அப்படி ஒரு தடை கிடையாதுங்க. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னா பெண்களால் கண்டிப்பாக போயிட்டு வர முடியும். இப்படி பல்வேறு விதமான புகழையும் சர்ச்சைகளையும் சம்பாதித்த பங்காரு அடிகளார் அவர்கள் மாரடைப்பு காரணமாக அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தன்னுடைய 82வது வயதில் காலமானார். இப்படி பங்காரு அடிகளாரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஆன்மீகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியவராக பங்காரு அடிகளார் மட்டும்தான் காணப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்திற்கே அப்படின்னு நிறைய சிறப்புகளும் காணப்படுது. இந்த ஒரு பதிவின் மூலமாக பங்காரு அடிகளார் கடந்து வந்த பாதைகளை பற்றியும் ஆன்மீகத்தில் அவர் செய்த மிகப்பெரிய புரட்சியை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது
வந்து வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.